அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேப்பி குட் டே. ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான நெல்லிக்காய் ரசம். இந்த மாதிரி ரசம் போல வைக்கும்போது சளி பிடிக்கும்னு பயம் இல்லாம மழை காலத்துல கூட இது ரசம் மாரி வச்சு சாப்பிடலாம். அவ்ளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கிலோ அளவு நெல்லிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார்ல கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இத வடிகட்டியால நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ட்ரையா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் இருந்துச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜார்ல உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகு, சீரகம் சேர்த்து ட்ரையா அரைச்சிட்டு, இப்போ காஞ்ச மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து இதோட 4, 5 பூண்டு பல் சேர்த்து ட்ரையா இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரசம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து, ஒரு காஞ்ச மிளகாய் உடைச்சு சேர்த்து, அதோட 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சோனே அரைச்சு மசாலாலாம் சேர்த்துட்டு, மஞ்சத்தூள் சேர்த்து, அதோட பெருங்காயம் பொடி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்ல, நான் சேர்க்கல. கொத்தமல்லி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் மிக்ஸில இருந்த மசாலா தண்ணி சேர்த்துட்டு, இப்போ ரெடி பண்ணி வச்ச நெல்லிக்காய் ஜூஸ் 1 1/2 கப் அளவு இருந்துச்சு சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுல புளி சேர்க்க தேவையில்லை. இதுல இருக்கிற புளிப்பு தன்மையே போதும். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். கொதிச்ச அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு சூடான ரைஸ்ல சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.